வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் ரொம்ப நாளாக இன்ஹேலர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஆஸ்மா ப்ரோங்கைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்க நிறைய நாளைக்கு இன்ஹேலர் யூஸ் பண்ண வேண்டிய வருது. இன்ஹேலர் வாயில் வச்சு உரியும் போது நிறைய மருந்து வாயில் தொண்டையில் ஒட்டிக்குது. கொஞ்சம் மருந்து தான் லங்ஸுக்கு போகுது. இப்படி நிறைய மருந்து வாயில் ஒட்டிக்கிறதுனால வாயில் நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மருந்து சலைவரி கிளான்ஸ்ல இருந்து உமிழ்நீர் வருது குறைச்சிடுது. சலைவா கம்மி ஆகிறதுனால சாப்பாடு பல்லு மேலே ஒட்டிக்கும், பல் சொத்தே வரும், ஈறு வீக்கம் வரலாம். ட்ரை மவுத்னால சாப்பிடும்போது வாய் எரியும், விழுங்க கஷ்டமாயிருக்கும். பல்செட் உபயோகிக்கிறவங்களுக்கு அது வாயில் சரியாக நிற்காது. பல்செட்டு வாயில் உறைஞ்சு புண்ணும் வரலாம். இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது வாயில் pH கம்மி ஆகுது, அதாவது வாயில் அசிடிக் தன்மை அதிகமாகுது. அது பல் சொத்தை வரதுக்கு காரணமாயிருக்கும். இன்ஹேலரில் உள்ள ஸ்டெராய்டுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு கேண்டிடியாசிஸ் இன்ஃபெக்ஷன் கூடி வரலாம். இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். இன்ஹேலர் ஸ்பேசர் டிவைஸ் கூட வச்சு உபயோகித்தா மருந்து வாயில் கம்மியாக ஓட்டும், லங்ஸுக்கு அதிகமாக போகும். ஒவ்வொரு வாட்டியும் இன்ஹேலர் உபயோகித்த உடனே தண்ணி வச்சு வாய் நல்லா குப்பிளிங்க. மவுத் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி தண்ணி குடித்து வாய் நனைச்சிட்டே இருங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் குப்பிளிங்க. டெய்லி 2 தடவை ப்ரஷ் பண்ணுங்கள். பல்லு இடுக்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ளோஸ் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக இனிப்பு உள்ள உணவுகள் அவாய்ட் பண்ணுங்கள். டென்டிஸ்ட்டுக்கிட்ட எவ்ரி 6 months செக்அப் பண்ணுங்கள். தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் பல விஷயங்களை தெரியறதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.